வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ரொம்ப நாளா ஸ்மித்தியன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது நடந்துருச்சு. ஃபைனலி ஜிடி மிடில் ஆர்டர் காட் எக்ஸ்போஸ்ட். பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்பவும் மோசமாலாம் இல்லை, டீசெண்டா ஆடினாங்க. ஷாருக் கான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம கோயிங் ஃபார்வர்ட் செக்மெண்ட் பை செக்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். எல்எஸ்டி இன்னைக்கு ஒரு செம்ம பேட்டிங் ஆடினாங்க. எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே கிளிக் ஆனாங்க. இன்னைக்கு மார்க்ரம் ஒரு 24 பால் 36 அடிச்சாரு. மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு ஒரு 64 பால் 117 அடிச்சாரு. மரட்டடி எதுப்பா எங்கெங்கயோ அடிச்சு தூக்கி சாத்திட்டாரு. அதுவும் இல்லாம ஜிடி டீம்ல இருக்க பவுலர்ஸ் அவங்களுக்கு அவரோட ஸ்ட்ரென்த்தே அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான். அது இவருக்கு கரெக்டா சூட் ஆயிடுச்சு. அதை வச்சு வாங்குன்னு வாங்கி விட்டாரு. பூரனும் இன்னைக்கு ஒரு செம்ம இன்னிங்ஸ் 27 பால் 56. பண்ட் இன்னைக்கு அதிசயமா ஒரு 6 பால் 16. எப்பதான் புலி வரும்னு பார்த்தா மொத்த காடும் அழிஞ்ச அப்புறம் புலி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு 6 பால் 16 அடிச்சாரு. பட் ஸ்டில் எல்எஸ்ஜி செம பேட்டிங் ஆடி ஒரு 235 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சேஸே பண்ணிருக்க முடியாது. செம்ம ஒரு ஹியூஜ் டோட்டல். இந்த மேட்ச் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரோ. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ஆசைப்பட்டது எல்லாமே இந்த மேட்ச் நடந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலி மிச்சல் மார்ஷ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஹையா பேக் பண்ணேன். கண்டிப்பா மிச்சல் மார்ஷ் இந்த சீசன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்க 2 பேருமே ஸ்டார்டிங்ல நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு. ஏன்னா செஞ்சுரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் இன்ஜுரி ஆகாம கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சஸ் ஆடி இன்னைக்கு இவ்வளோ ஒரு பிக் நாக் ஆடி இருக்காருன்னா டெஃபினட்டா மை ஹார்ட் இஸ் ஃபுல். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரானுமே அடிச்ச அடிலாம் வாஸ் டெரிஃபைங். அப்படியே பயங்கரமா அடிச்சாரு. அந்த சிராஜோட ஒரு பேட்டில் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூக்கி சொருனார் ஒன்று மிட் விக்கெட்ல. ஸோ நிக்கோலஸ் பூரான் டெஃபினட்டா கேம் சேஞ்சர் எனி டே. ரிஷப் பண்ட் ப்ரோ அதான் இந்த மேட்ச் என்ன நமக்கு தோண வைக்குது அப்படின்னா, ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை, நத்திங் டு லூஸ்ங்கிறப்போ இன்னும் பெட்டரா ஆடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேம் வச்சு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அவர் ஆடின அந்த 2 ஷாட்டுமே மிடில் ஆஃப் த பேட் பயங்கர கான்ஃபிடென்ட்டா செமையா ஆடினாரு. ஸோ ரியலி எல்எஸ்டி பேட்டிங் இன்னைக்கு ஒரு ஹோல்சமா இருந்துச்சு. ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இன்னைக்கு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காட்டியிருக்காங்க. மிச்சல் மார்ஷ் பத்தி அதான் நீங்க பேசும்போது கண்டிப்பா பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா கம்ப்ளீட் ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் எடுத்து பார்த்தா ஐபிஎல்ல பெரிய லெவல்ல ரெக்கார்ட் இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் எப்படியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் இந்த சீசன் ரொம்பவே கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. 550s நினைக்கிறேன், 550s ஒரு செஞ்சுரி. ஸோ ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. டாப் ஆர்டர்ல அவர் தான் ஒரு மெயின் பில்லரா இருந்திருக்காரு. இனிஷியல் ஸ்டேஜ்ல நிக்கோலஸ் பூரான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் மிடில் ஆஃப் அரௌண்ட் செகண்ட் ஹாஃப்ல நிக்கோலஸ் பூரான்ட்ட பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றப்ப இவர் கொஞ்சம் நல்லா கோப் அப் பண்ணி ஆடி கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டா கிரெடிட்ஸ் கொடுத்தாலும். எஸ், டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஐபிஎல்ல பெரிய ரெக்கார்டு இல்லை, ஒழுங்கா ஆட மாட்டாரு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா ஆடிருக்காரு, கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இல்ல அதே மாதிரி இவங்க அடிச்ச அடியில இன்னைக்கு நம்ம ஏடன் மார்க்ரமே ப்ரோ ஒரு த்ரூ அவுட்டாவே நீங்க பாத்தீங்கன்னா சீசன் ஃபுல்லாவே பயங்கர கன்சிஸ்டன்டா அவரும் ஆடி இருக்காரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகி பயங்கர கன்சிஸ்டன்டா ஆடி இருக்காரு. ஸோ ஏடன் மார்க்ரமும் இந்த சீசன் 400+ ரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா we have to credit him as well. கொஞ்சம் லேட் டு த பார்ட்டி. பட் பரவாயில்ல, எனக்கு அந்த 2 ஷாட் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் குடிச்சது. ஒரு நல்ல டச்ல இருக்க மாதிரி தெரிஞ்சு அந்த ஒரு ஃபிளிக்கு பயங்கர ஒரு அது பொசிஷன்லயே இல்ல, ஒரு கரெக்டான பிளேஸ் பண்ணிட்டாரு அந்த ஷாட்டை. ஸோ நல்லா இருந்தது அதுவும் பார்க்க. மிச்சல் மார்ஷ் பத்தி பேசும்போது அவரு கன்சிஸ்டன்டா அப்படிங்கிற கொஸ்டினுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவரும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த சீசன் முன்னாடி பயங்கரமா வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு செம்ம எஃபெக்டிவா வந்திருக்காரு. அவர்லாம் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல எடுத்தாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா வச்சு பொழந்துடுறாரு. கன்சிஸ்டன்ட்ங்கிற விட அவர்லாம் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவேன். எங்கெங்கயோ அடிக்கிறாரு தூக்கி மானவரியா. அதுவும் கொஞ்சம் பேக் ஆகுதுல இருந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா கூட தூக்கி சாத்திடுறாரு. ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் எரருங்கிறது அவர்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா அடுத்த சீசன் லக்னோ ரீட்டைன் பண்ணிடுவாங்க மிச்சல் மார்ஷ்லாம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவருக்குள்ள தூக்கிட்டாங்கன்னா உண்டு, இல்ல பொழைச்சாங்க மற்ற டீம், இல்லாட்டி அவ்வளவுதான். இல்ல ரஷீத் கானை போட்டு ஒரு பொழந்தாரு பாருங்க, என்ன அடி அந்த ஓவர் போட்டு தர்ம அடி. அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான் ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு.
மிச்சல் மார்ஷும் பயங்கரமா ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணாரு. மிச்சல் மார்ஷ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி நோன் ஃபார் பேஸ் பவுலிங், பயங்கரமா அடிப்பாரு. பட் இது ஸ்பின்னர்ஸுமே வந்து பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு. கொஞ்சம் குத்தி கீழே வந்தா கூட போட்டு சொல்லிட்டுனாரு. அதே மாதிரி ஸ்ட்ரைட்லயுமே அடிச்சாரு. எல்லா ஷாட்ஸுமே டிஃபரெண்ட் ரேஞ்சில் அடிச்சாரு. நிக்கோலஸ் பூரானுமே அதே மாதிரி தான். சாய் சுதர்ஷன் பால்லாம், சாய் கிஷோர் பால்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. ஸோ 2 பேருமே வந்து கன் ப்ரோ. இன்னைக்கு மாஸ் பத்தி நெக்ஸ்ட் இயர் நம்ம ரீடைன் பண்ணிடுவாங்கன்ற பேசுறப்போ, இதுவும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் வரும்போது அவர் பவுலிங் ஆப்ஷனோட வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அவரோட பவுலிங் எபிலிட்டி பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அதுவும் எல்எஸ்ஜிக்கு பவுலிங்ல ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குன்றப்ப அவர் ஒரு 2-3 ஓவர்ஸ் போட்டு கொடுத்தாருன்னா டெஃபினட்டா எல்எஸ்ஜியோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறது. மூவிங் ஆன் வந்து நம்ம அப்படியே ஜிடியோட பவுலிங்க்கு போயிடலாம். ஜிடி வந்து ஹோலா ஒரு டீமா பார்க்கும் பொழுது வந்துட்டு வேல் அடிக்கடி சொல்லுவான், அகமதாபாத்னா ஜிடி அடிச்சிருவாங்க, அகமதாபாத்னா ஜிடி அடிச்சிருவாங்கன்ட்டு. எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த மாதிரி பிளாட் ட்ராக்ஸ்ல தான் அந்த மாதிரி டீம் வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்களோ அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா ராஜஸ்தான் மேட்ச்லயே வந்துட்டு சரியான பிளாட் ட்ராக், இன்னைக்கும் செம்ம பிளாட் ட்ராக். அவங்க பவுலர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கி ஒரு 220 230 எல்லாம் போட்டாங்கன்னா சேஸ் பண்ண வாய்ப்பே இல்லை ஜிடியை பொறுத்த வரையும். ஸோ அந்த பவர் ஹிட்டிங் நிதின் ப்ரோ சொல்ற மாதிரி இந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இவங்கள்ட்ட கிடையாது. அது மாதிரி நீங்க ஒரு ஸ்லோ பிச்சஸ் கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து மேல இருக்கவங்க வந்து டெக்னிக்கலா நல்லா ஷார்ட்ஸ் ஆடி ஒரு நல்ல டோட்டல் போஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாங்க. இல்ல சேசிங்லயுமே வந்து கரெக்டா நின்று ஆடி இது பண்ணிடுறாங்க. இதே ஒரு பிளாட்டரா கொடுத்தீங்கன்னா ஆப்பனன்ஸ்ல வந்து செம பவர் ஹிட்டரா இருக்கும்போது எங்கெங்கயோ தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு 230 போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களால வந்து அந்த டிஸ்ட்ரக்டிவா ஆடி அந்த மேட்ச் வந்து பினிஷ் பண்ண முடியல. அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. ஜிடி பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு இந்த பிளாட் ட்ராக்ல வந்து ஒருத்தருமே எஃபெக்டிவா இல்ல. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னன்னா இங்க மெயினா நம்ம ஜிடி எடுத்து பார்த்தா இது ஒரு பவுலிங் கன்சிஸ்டன்டா போட்டு அந்த டோட்டல் அவங்க ஆப்போசிட் வந்து கன்சிஸ்டன்டா கொஞ்சம் கம்மி ஸ்கோருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்தது. இந்த மாதிரி 230 எல்லாம் பவுலிங் யூனிட் வந்து கன்சிட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஜிடிக்கு. ஏன்னா அவங்களோட நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் ஜிடியோட பேட்டிங் லைனப் எப்படின்னு சொல்லிட்டு. டாப் 3 தான் மோஸ்ட்லி அவங்க பேட்டிங் லைனப்ன்றப்ப. ஸோ 200-210 இருந்தா அவங்க சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சே ஒரு 200+ வந்து விக்கெட்லெஸ்ஸா சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 200+ சேஸ் பண்ணுவாங்க. பட் 230 ஒரு எக்ஸ்டெண்ட் வரையும் போச்சுன்னா டாப் ஆர்டர் விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும் அவங்களால. பவுலிங் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சிராஜ் 4 overs 37 அவர் ஒருத்தர் தான் இந்த மொத்த ஜிடி பவுலிங் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. 9 overs அதுவே எக்கனாமிக்கல் இல்ல, பட் 9 runs per overல போட்டிருக்காரு. அர்ஷத் கான் 3 overs 36 ஒரு விக்கெட் எடுத்தாரு. ரபாடா எப்போ ஸ்ரீதர் சார் வந்து ரபாடா வந்தா விட்டு ஆட்டிடுவாருன்னாரோ அவரை போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. 4 overs வந்து 45 runs கொடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவும் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் 4 overs 44. சாய் கிஷோர் அகைன் இன்னைக்கு வந்து ஒரு 3 overs 34. இடையில ஏதோ கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்ச மாதிரி இருந்தது. கில்லு கேப்டன்சி எல்லாம் போட்டு ஏதோ ஒரு விக்கெட் எடுத்த போது சரி ஏதோ ப்ராமிஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. ரஷீத் கானை தான் இன்னைக்கு கையை சுத்தவே விடல. நீ கையை சுத்தினாலே அடிப்பன்ட்டு மிச்சம் வருஷம் பூரானும் நீ கையை சுத்தினாலே அடிப்பன்ட்டு அடிக்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஹோல் சீசன் ரஷீத் கானுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. மிடில் 2-3 மேட்ச் கொஞ்சம் நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் ஹோல் சீசனுமே எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சாம்பியன் பவுலர். அவர் தான் அந்த ஆப்பனன்ஸ் வந்து மிடில் வந்து குரூஷியல் பிரேக் த்ரூ கொடுத்து டீம் வந்து மேட்சுக்கு கொண்டு வர பவுலருங்கிற ரோலுக்கு தான் அவர் எடுத்திருப்பாங்க. எப்படி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஷமி வந்து இப்படி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டாரோ அதே மாதிரி ஜிடிக்கு வந்து ஒரு ரஷீத் கான்னு சொல்லலாம். த்ரூ அவுட்டாவே கம்ப்ளீட் லெட் டவுனா இருந்திருக்காரு இந்த சீசன். இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டாவே எல்லாருமே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு அடி. இன்ஜுரி ஆகுது, திடீர்னு அர்ஷத் கானுக்கு அடி, சிராஜுக்கு அடி, பேட்டிங்ல திடீர்னு மிச்சல் மார்ஷ் வாங்குறாரு. எல்லாருமே இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஃபீல். பட் நல்லா இருந்துச்சு பாக்குறப்போ. ஜிடி பவுலிங் பத்தி பேசிட்டு இருக்கப்ப எனக்கு சிராஜுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த சீசன் வந்து ஒரு விக்கெட் காலம்ல வந்து கன்சிஸ்டன்டா இல்லாட்டினாலும் அவர் பவர் பிளே பவுலிங்ல கொஞ்சம் நல்லா டீசென்டா பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த சீசன்லயே அவர் தான் மோஸ்ட் அந்த மரம் வச்ச பவுலர். இவர் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. பவர் பிளேல நிறைய ப்ரெஷர் போட்டிருக்காரு. இவர் இந்த சைட் ப்ரெஷர் போடுறதுனால ஆப்போசிட் சைடு விக்கெட் விடுவதுன்னு நான் பிலீவ் பண்றேன். இன்னைக்கு ஜிடி பவுலிங் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அதனாலே வந்து ஒரு 235 டோட்டல் போட்டாங்க. 236 டார்கெட்னு இறங்குனாங்க. இந்த மேட்ச் வந்து எனக்கு நம்ம ஜிடி மிடில் ஆர்டர் வீக்குன்னு சொல்றோம், அதெல்லாம் எனக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு, ஆல் ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல தான் டாப் ஆர்டர்ல டாப் 3 யாராவது ஒருத்தர் வந்து த்ரோ அவுட்டா ஆடி கொடுத்துருக்கணுமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எப்படி எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு லெவல் வரையும் ஃபுல்லா நல்லா ஆடி செட் பண்ணி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி வந்து ஜிடில வந்து டாப் ஆர்டர்ல வந்து யாராவது ஒருத்தர் நின்று ஆடி ஒரு 80 இல்ல 90 கிட்ட அடிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் ஜிடி கையில இருந்திருக்கும். நானுமே சொல்லியிருக்கேன் ஜிடியோட மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்குன்னு. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்துட்டு அவங்க இன்னைக்கு அவ்வளவு வீக் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்குலாம் நாங்க வீக் கிடையாது, ஓரளவு எங்களாலையும் ஒரு 200 அடிக்க முடியும்னு காமிச்சாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் எவர் கன்சிஸ்டன்ட் இன்னைக்கு கொஞ்சம் இதாயிட்டாரு. 16 ball 21. சுமன் கில் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாரு, ஒரு 7 4 அடிச்சாரு. பட் ஸ்டில் 20 balls 35 அவுட் ஆயிட்டாரு.
எனக்கு இன்னைக்கு மேட்ச் என்னமோ ஜாஸ் பட்லர் கையில தான் இருக்குன்னு தோணிட்டே இருந்துச்சு. பட் அவருமே 18 பால் 33ல அவுட் ஆயிட்டாரு. ரூதர்ஃபோர்டு இடையில வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி ஆடி அங்கங்க அடிச்சிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் அவரும் 22 பால் 38. ஷாருக் கான் ஒருத்தர் தான் 29 பால் 57. செம்ம ஸ்ட்ரைக்கிங். அந்த ஸ்ட்ரைக்லாம் ஒரு 6 அடிச்சு அந்த சைட் ஸ்கிரீனை கிழிச்சாரு. அதெல்லாம் செம்ம ஷாட்டு. ஒரு யார்கர் லென்த் வந்து தூக்கி அடிச்சாரு. ஆல் கம்ப்ளீட்டாவே நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்னா ஒன்லி கேட்ச் பேட்ரிஸ் தான். அடி தூக்கி 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 கொடுத்து கேட்ச் பேட்ரிஸ் அவுட் ஆயிட்டு இருந்தா. கடைசியா ஷாருக் கானும் நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களா, சரி நானும் ஒரு கேட்ச் பேட்ரிஸ் கொடுக்குறேன்னு அவரும் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதான் ப்ரோ ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, இப்போ 235 ரன்ஸ் டார்கெட்டுங்கிறப்போ ஒரு எண்டு ஹோல்ட் பண்ணி ஆட முடியுங்கிறது நம்ம சொல்லலாம். பட் ஆனா 235ங்கிறப்போ அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து மைண்ட்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அது பேக் ஆஃப் த மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பா ஷார்ட்ஸ்க்கு போய் தான் ஆவாங்க. அது வழி கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து கொஞ்சம் அகாமடேட் பண்ணி ஆடுறப்போ அந்த பேட்ஸ்மேனே வந்து வில் பிகம் த வில்லனுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால வந்து தே ஷுட் கோ அக்ரெசிவ்லி தான். ஸோ பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ அதனால விக்கெட்ஸ் போனதெல்லாம் நான் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கோர்ல வந்து நீங்க அடிக்க தான் போயானோம். எனக்கு என்னன்னா ப்ரோ, குவாலிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் இந்த மிடில் விட ஒரு பேட்டர் ஷார்ட்டா இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஷாருக் கான் ஆடின நாக் வந்து வாஸ் வெரி குட். அதே மாதிரி ராகுல் டெவாட்டியுமே வந்து ப்ரூவன் ஃபினிஷர், நிறைய மேட்சஸ் வந்து நிறைய சீசன்ஸ் பண்ணிருக்காரு. அந்த நம்பர் 7 பேட்டர் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்களா, அங்கதான் வந்து அந்த நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 வந்து அர்ஷத் கான், ரஷீத் கான், சாய் கிஷோர் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் பேக்கேஜா நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 வச்சிருக்காங்க. எஸ், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் ப்ரோ. டாப் ஆர்டரே அடிக்காம நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 வந்து உங்களுக்கு மேட்ச் முடிச்சு கொடுக்கணுமா ப்ரோ? நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 தான் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும்னா தே டோன்ட் டிசர்வ் அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லா மைன்யூட் திங்ஸ்மே வந்து ஷுட் மேட்டர். கோயிங் இன்டு பிளே ஆஃப்ஸ் எல்லா சின்ன சின்ன விஷயமே வந்து நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ டெஃபினட்டா அந்த நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 வந்து அந்த ஒரு மற்ற டீம்ஸ் இருக்கிற அளவுக்கு அந்த பேட்டிங் வந்து ஒரு பேட்டர் ஷார்ட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப பவுலிங் ஹெவியா போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அவங்களுக்கு இத்தனை மேட்ச் அந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு மேட்ச் வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது. பட் என்னோட ஒப்பீனியன் இது, ஒரு பேட்டர் ஷார்ட் ஆடுறாங்கிறது என்னோட தாட். ஒரு பேட்டர் ஷார்ட்ங்கிறத விட ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் இல்லைன்னு சொல்லுவான் அந்த மிடில், ஐ மீன் லோயர் எண்ட்ல வந்துட்டு. எல்லாராலையும் இவங்க சும்மா அட்லீஸ்ட் 2 பால் ஆட முடியும். பட் அந்த டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறது இவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு கேமே காசு பண்ணுச்சு. என்னதான் வந்துட்டு ஷாருக் கான் அடிச்சு கொடுத்தாலும் ஒரு நல்ல பவர் ஹிட்டரான ஒரு பிளேயர் வந்து எல்லா டீம்லயும் இருக்காங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இங்க இல்லாம போனதுதான் இவங்களுக்கு இந்த மேட்சை காசு பண்ணிருக்கு. ரூதர்ஃபோர்ட் நம்ம சொல்லியே ஆகணும். 172 ஸ்ட்ரைக் ரேட். எஸ், அங்கங்க நிறைய அந்த வைடர் டெலிவரிஸ் நம்ம எப்பயும் பேசுறதுதான். வைடர் டெலிவரிஸ் வந்து அவரால் ஹிட் பண்ண முடியல. இன்னைக்குமே ஷபாஸ் அகமதை கரெக்டா அந்த வைடர் லென்த்ல வச்சு நல்லா கன்சிஸ்டன்டா போட்டு அவராலையும் அடிக்க முடியல. ஒரே ஒரு பால் தான் கிளியர் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு. ஒரு பால் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண அடிச்சாரு. ஒரு பால் தான் ப்ரோ கிளியர் பண்ணாரு ஆக்சுவலா. ஏன்னா நிறைய ட்ரை பண்ணாரு. பட் எல்லாமே கேட்ச், ஒரு சான்ஸ் தான். ஆமாமா எட்ஜ் ஆகி நிறைய பால் வந்து சேஃபா லேண்ட் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ப்ரோ, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு டீமோட கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கலாம். அந்த எபிலிட்டி எவ்வளவு அடிக்க முடியுங்கிறப்போ இந்த டீம் பேட்டிங் நீங்க பாக்குறப்போ ஒரு 200 மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு நாளா வந்து அவங்களோட மந்த்ரா என்னவா இருந்துச்சுன்னா 200 வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணுச்சு. ஸோ 230ங்கிறது மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் ப்ரோ. 235 சேஸ் பண்றது டெஃபினட்டா இந்த பேட்டிங்கால முடியுமானா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். எபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத விட ஓவரால் அந்த பேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாக்குறப்போ டெஃபினட்டா இட்ஸ் மவுண்டைன் டு கிளைம் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே தெரிஞ்சிச்சு திஸ் பேட்டிங் இஸ் டெஃபினெட்லி கோனா ஸ்ட்ரகிள் 235 அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதான் நடந்துச்சு. அப்படியே நம்ம எல்எஸ்ஜியோட பவுலிங்க்கு போயிடுவோம். ஆகாஷ் சிங் இன்னைக்கு ஒரு 3 ஓவர் 29 ரன்ஸ் 1 விக்கெட் கொஞ்சம் டீசென்டா போட்டாரு. ஆகாஷ் தீப் இன்னைக்கு செம்ம எக்ஸ்பென்சிவா ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாவே செம்ம அடி அடிக்கிறாங்க எல்லாரும் போட்டு. 4 overs 49. வில்லியம் ஒரோர்கி தான் இன்னைக்கு பிக்கு, செம்மையா போட்டாரு. 4 over 27 3 wickets. அந்த டால் இது ஓவர்சீஸ் பவுலர் வந்து ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க எல்எஸ்ஜில. அது என்னமோ தெரியல, கடைசியா தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து அவருமே இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா காட்டிட்டாரு. ஆவேஷ் கான் என்னதான் அடி வாங்கினாலும் அந்த லாஸ்ட்ல வந்து அந்த டெத் ஓவர்ல எப்பயுமே கொஞ்சம் நல்லா போட்டு நிறுத்தி கொடுத்துறாரு. அந்த மாதிரி இன்னைக்குமே வந்து 3.5 overs 51 2 wickets அந்த கடைசியா எடுத்தாரு. ஷபாஸ் அகமது வந்து நீங்க ஸ்கோர் போர்ட் பாக்குறப்ப 4 overs 41 1 wicket இருக்கும். பட் அவருமே சூப்பரா போட்டாரு. பிளானுக்கு வந்து பயங்கரமா போட்டாரு. நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணாங்க அவர் பவுலிங்ல, மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் அவருமே நல்லா போட்டாரு. கடைசி அந்த 1 ஓவருக்கு வெயிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. திவாட்டியாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அந்த கடைசி 1 ஓவருக்கு ஏதாவது மார்க்ரமோ பதோனியா தான் வரப்போறாங்கும் போது அந்த 1 ஓவருக்கு வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. பட் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி 240 பெரிய ஸ்கோர் அடிக்க தான் போவாங்க. அப்படி அடிக்க போய் தான் அவுட் ஆயிட்டாங்க. வில்லியம் ஒரோர்கில அந்த லாஸ்ட் பால்ல விக்கெட் கொடுத்தது எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் தாண்டி இருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது அடிச்சிருக்கலாம். ரஹ்மான் ப்ரோ ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க நான் ஸ்ரீதர் சார் 3 பேர் வீடியோ பண்ணப்போ நம்ம வில்லோ ஒரோர்கி பத்தி பேசியிருப்போம். ஸோ பேசினப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி நல்ல பவுன்ஸ் இருக்கிறப்போ டெஃபினட்டா வந்து நல்லா பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா அது ஒரு வேற ஏதோ டாபிக் மாத்தி அது வேற எங்கேயோ போயிருச்சு. ஆனா நான் சொல்ல அந்த பாயிண்ட் அதுதான்.
வேற எங்கேயெல்லாம் போல. அவர் என்ன சொன்னாருன்னா ஐபிஎல் எல்லாம் வச்சு வாங்கி விடுவாங்கன்னாரு, வச்சு பிரிச்சு விடுவாங்கம்மா ஓகே, அப்படின்னாரு. கரெக்ட் கரெக்ட். ஸோ ஆனா நான் தான் சொன்னேன், வில்லோர் உருக்கி கண்டிப்பா பவுன்ஸ் இருந்தா டெஃபினட்டா நல்லா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அந்த ஹைட் இருக்கு, நல்ல அடிக்கக்கூடிய லெங்த் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி பிச்லாம் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா கேக் வாக் தான். ஸோ கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காரு இன்னைக்கு. பிக் ஆஃப் த போர்டர்ஸா இருந்திருக்காரு. அதுவும் ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இட்ஸ் நாட் ஈஸி திங் டு டூ. நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன இன்னைக்கு மெயினா நோட் பண்ணோம்னா, இன்னைக்கு டிக்வேஷ் ராத்தியே இல்ல, அவங்களோட பிரீமியம் பவுலர் இந்த த்ரூ அவுட்டாக இந்த சீசனுக்கு வந்து ஒரு தனியாலா மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற ஒரு பவுலர் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இல்ல. ஸோ அந்த 4 overs வந்து நீங்க டெஃபினட்டா 35 ரன் மேக்ஸிமம் அவ்வளவுதான் எழுத முடியும். ஸோ அந்த இதை வந்து எல்லாமே இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கிறது இட்ஸ் குட் திங். ஏன்னா அதுக்கான மெயின் ரீசன் அந்த ஸ்கோர் இருந்துச்சு. இல்லாட்டி கண்டிப்பா ப்ரெஷர் பேனிக் பட்டன் அழுத்திருப்பாங்க. ஸோ அதனால இதாயிடுச்சு. ஸோ டிக்வேஷ் ராத்தி எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் குட் மோட்டிவேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நம்ம வில்லியம் ஓவர்கி பத்தி பேசும்போது நம்ம ரீசெண்டா ஒரு நியூசிலாந்துக்கு கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் அவருக்கு வந்து ஐபிஎல்ல ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு வில்லியம் ரோக்கி அவர் இப்போ கன்சிஸ்டன்டா இப்போ லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு பார்த்தா அவர் டெஃபினட்டா வந்து கோயிங் ஃபார்வர்டு எல்லா சீசன் ஒரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஐபிஎல் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஷபாஷ் அகமது நான் கண்டிப்பா வில்லியம் ரோக்கு அப்புறம் நான் ஷபாஸ் அகமது தான் கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நல்லாவே போட்டாரு. ரூதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு போடும்போது கம்ப்ளீட்டா ஒரு ப்ரெஷர் இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு, அங்க லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனு கண்டிப்பா அட்டாக் பண்ண போறாருன்ற ஒரு ஃபியர் இருக்கும். அது நல்லாவே தெரிஞ்சுது அவரோட செகண்ட் ஓவர் போட வரும்போது. பட் நல்லா மேனேஜ் பண்ணார். ஆக்சுவலா கரெக்டான லைன் லென்த்ல போட்டாரு. அவருக்கு ரூமே கொடுக்கல, அந்த பிளானுக்கு கரெக்டா போட்டார். ஒய்டரா லென்த்ல வச்சாரு. ஒரே ஒரு பால் மட்டும்தான் ரூதர்ஃபோர்டுக்கு மாட்டுச்சு அந்த ரிவர்ஸ். அதுவே 2-3 டைம் ட்ரை பண்ணார். ஆக்சுவலா ஒரே ஒரு டைம் தான் மாட்டுச்சு. ஸோ ஷபாஸ் அகமது கண்டிப்பா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஓகே, மூங்கான் வந்து நம்ம அப்படியே மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு போயிடுவோம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நாங்க இந்த மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் சொல்லாம உங்கள்ட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, யாருக்கு நீங்க வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கொடுப்பீங்க, இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கொடுப்பீங்க. பிளஸ் அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போவேன் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த 3 மொமெண்ட் ஆஃப் த மேட்சும் நீங்க யாருக்கு கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா தலைவா, இப்ப ஜிடி இன்னைக்கு தோத்தது வந்து அவங்களோட டாப் 2 ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க டாப் 2 போறது வந்து அவங்க கையில கிடையாது. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட். கேம் ரிசல்ட் வந்து எந்த வகையில இந்த டோர்னமெண்ட் அவுட்கம் அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா டாப் 2 அந்த ஸ்பாட்டுக்கு தான் அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ பஞ்சாப் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாவோ இல்ல ஆர்சிபி அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாவோ பஞ்சாபும் ஆர்சிபி தான் குவாலிஃபயர் 1 விளையாடுவாங்க. ஸோ இப்போ ஜிடி வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சா கூட they have to hope that RCB or Punjab should lose 1 match அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து இது வந்து ஒரு நல்ல பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருப்போம் ப்ரோ. நானு ஜிடியும் எம்ஐயும் எலிமினேட்டர் விளையாண்டு ஆர்சிபியும் பஞ்சாபும் குவாலிஃபயர் 1 விளையாண்டா சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா எப்படியும் ஒரு கப் அடிச்ச டீம் அங்கேயே ஓடிடும். மீதி பஞ்சாபு ஆர்சிபி இருக்கு, ஜிடியோ இல்ல எம்ஐயோ வரும். கண்டிப்பா ஏதோ ஒரு கப் அடிக்காத டீம் தான் அடிக்கும்ன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். அதான், அதுவும் இல்லாம தெரியல இவனுங்களும் திடீர்னு ஃபார்முக்கு வரானுங்க. சிஎஸ்கே இப்போ ரீசெண்டா கொஞ்சம் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. எல்எஸ்சி இன்னைக்கு நல்லா ஆடுறானுங்க. எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு, அதுவும் எப்படி வேணா போலாங்கும் பொழுது எல்லாமே நல்ல கிரிக்கெட் திடீர்னு ஆடுறாங்கும் பொழுது நல்ல காம்படிஷனா இருக்கும் இந்த ஒரு 4-5 கேம். கொஸ்டின் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ நீ நல்லாவே எடுத்து பார்த்தா இப்போ ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு, கண்டினியூஸா விளையாண்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சொல்லணும்னா ஆர்சிபிக்கு தான் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. ஏன்னா 1 வீக் அப்புறம் ஒரு மேட்ச் விளையாட போறதுப்பதான் இந்த வாரனால ஒரு பிரேக் கொடுத்து கம்ப்ளீட்டா டோர்னமெண்ட்டை ஒரு 1 வீக் ஷட் டவுன் பண்ணானுங்க. அங்க அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் போயிடுச்சு. சஸ்பெண்ட் ஆனதுல ஒரு 1 வீக் போயிடுச்சு. திரும்பி சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெசியூம் ஆகிறப்ப ஒரு மேட்ச் இருந்தது, அதுவும் ரெயின்னால போயிருச்சு. இப்ப அதுக்கப்புறமும் திரும்பி ஒரு வீக் கிட்டத்தட்ட 1 மாசம் கேப் கொடுத்துட்டாங்க ஆர்சிபிக்கு. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ஆர்சிபி ஃபுல்லா விளையாண்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல திரும்பி அந்த செட் பண்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கும்போது இது ரொம்ப பெரிய கேப். எனக்கே ஆர்சிபி மேட்ச் எல்லாம் பார்த்து ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்கு உண்மையிலே. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன். என்னன்னா மும்பையே வந்து குவாலிஃபயர் 1 முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான். அது 99% நடக்காது, பட் 1% சான்ஸ் இருக்கான். அவங்கவுங்க சில எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்க இதுவா போய் மும்பை ரிமைனிங் மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சு அது காம்பினேஷன் இல்ல. சில பஞ்சாப் ஆர்சிபி 2 மேட்சுமே தோக்கணும். அதெல்லாம் ப்ரோ மும்பை மாதிரி ஒரு டீம் எலிமினேட்டர் ஆடினாதான் ப்ரோ சூப்பரா இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டா டஃப் கொடுக்க போறது அவங்க தான் இருக்கிறதே நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ. யாரா இருந்தாலும் அவங்க கூட விளையாடுறதுக்கு பயப்படுவாங்க. எலிமினேட்டர் எம்ஐ விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கான்பிடன்ட் பூஸ்டா இருக்கும்.
நமக்கும் கொஞ்சம் சாதகமா அமையும் ஆக்சுவலா. இல்ல ஆக்சுவலி நான் என்ன ஆசைப்படுறேன்னா பஞ்சாபும் ஜிடியும் குவாலிஃபயர் ஒன்று விளையாடணும், ஆர்சிபியும் எம்ஐ எலிமினேட்டர் விளையாடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். சோ அதுதான் என்னோட ஆசை. பட் ஆசைதான் படம். அதெல்லாம் இருங்க, நான் சொல்றேன் பாருங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்க. டாப் 2 வந்து நீங்களே ஆடிக்கோங்க. குவாலிஃபயர் 1 வந்து ஆர்சிபி பஞ்சாபோ ஆடிக்கோங்க. யார் வேணா ஜெயிச்சு ஃபைனல் போய்க்கிங்க, பிரச்சனை இல்ல. குவாலிஃபயர் 2 வரும்ல, எலிமினேட்டர் வந்து எம்ஐ ஜெயிச்சு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. குவாலிஃபயர் 2 வரும்ல, அதுல வேணா நீங்க அடிச்சுக்கோங்க. யார் வேணா ஜெயிச்சுட்டு வாங்க. ஃபைனல்ல எப்படியோ ஒரு டீம் இருக்கும்ல, அப்படி இருக்கணும். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அங்கேயே எப்படி வேணா போலாம் ப்ரோ. அங்கேயே ஏதோ ஒரு டீம் அடி வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை ப்ரோ. மேல இப்போ ஜிடி ஃபைனல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எம்ஐ கூட கண்டிப்பா எம்ஐ ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பஞ்சாபும் எனக்கு தெரியல ப்ரோ, ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு. அது சொன்னா உடனே நீங்க அஃபர்ட் ஆயிருவீங்க, ஒன்னும் பண்ண முடியாது, பார்க்கலாம். ஆர்சிபி பத்தி பேசும்பொழுது நீ சொன்ன மாதிரி செம்ம கேப். இந்த கேப்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிக்கிள் பால் விளாண்டுட்டு இருக்காங்க. சிங்கம் எடிட்டு போட்டுட்டு சிங்குன்னு ஆடி இவங்க போடுறதும் பத்தாதுன்னு எல்லாத்தையும் கெடுத்து விடுறானுங்க. ஊர் உலகத்துல இருக்க எல்லாரையும். அவன் டீம்ல சிங்கம் ஆடிட்டு இந்த டிம் டேவிட் பாக்குற வேலை போட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு டிகே எல்லாம் போஸ்ட் போட்டிருக்காரு. ராஜஸ்தான் அட்மின் போடுறாரு, பஞ்சாப் கிங்ஸ் அட்மின் ஸ்ரேயஸ் வச்சு 2 சைடு சிங்கத்தை உட்கார வச்சு போடுறாங்க. இவங்களே அவங்க ட்ரோல் பண்றது கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் பிளேயர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஐபிஎல்ல இன்வால்வ் இல்லாத ஒரு பிளேயர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இப்ப. பென் கட்டிங் ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவர் என்ன உட்காந்து மீம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பொழப்பெல்லாம். அதுவும் ஹிந்தி மீம் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நான் பேசிட்டியா, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, அவனுக்கு தமிழ் தெரியாதுமாலாம், அது மாதிரி ஹிந்தி மீம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இல்ல எனக்கு என்னன்னா நீங்க 2 பேரும் என்ன காலைல சம்பந்தமே இல்லாம திடீர்னு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு எனக்கு இன்னமும் என்ன அதுல பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் அதை எப்படி போட்டேன்னா, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போட்டேன்னு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. நான் வந்து எம்ஐ பிரைஸ் பண்ணும், அவ்வளவுதான் என்னோட மோட்டிவ். ஓகேங்களா, நீங்க அந்த டெம்ப்ளேட் பார்த்தாலும் தெரியும். எம்ஐ தான் இப்ப ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி 3 டீம் பிளே ஆஃப் போயிருச்சு. 3 டீமும் உட்காந்து பாப்பாங்களா மாட்டாங்களா 4th டீமா யாரு உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த டெம்ப்ளேட்லயும் இருக்கும். ஆனா என்னன்னா 3 பேர் இருக்கிறதுல இப்ப அந்த டெலிஸ்கோப் வச்சு பாக்குறது யாரு? விராட் கோலி. ஆப்வியஸா நான் 4 இமேஜா கொலாச் பண்ணும்போது சென்டர் பண்ணும்போது அப்படி அமைஞ்சிருச்சு ப்ரோ. அதுல வந்து நீங்க சரி ஓகே அது நான் தப்புனே வச்சுக்கோங்களேன். அதுல என்ன வந்து ஆர்சிபி அஃபன் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க அந்த மீம் எடுத்து பாருங்க. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அஃபன் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுல எம்ஐ பிரைஸ் போஸ்ட், அதுக்கு எதுக்கு அஃபன் ஆனாங்க எனக்கு சத்தியமா புரியல இது வரையும். எம்ஐ பிரைஸ் போஸ்ட்ல அங்க நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு போஸ்ட் போட்டிரா, அதுக்கு வந்துட்டு நீ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. அந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்துட்டு அதுல நீ அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருந்தா கூட சரி, அது எம்ஐ பிரைஸ் போஸ்ட், சரி ஆர்சிபி எம்ஐ வந்து பெரிய டீம், ஸோ அதனால அது போட்டது ஏதோ ஒன்று அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததாலதான் அங்க ஆல்ரெடி 3 டீம் இருக்குங்கிறது அந்த டெம்ப்ளேட் பார்த்தப்ப நீ போட்டப்ப தான் எனக்கு தெரிஞ்சதே. ஆல்ரெடி அங்க 3 டீம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீ கோலியை மட்டும் கிராப் அதை எப்படி வேணா போட்டிருக்கலாம். இல்லடா, அதுலதான் நான் கேக்குறேன், அதுல என்னடா தப்பு இருக்கு? இப்போ லெட் டவுன் பண்ணனா இல்ல உங்களை ஏதாவது ஒரு விதத்துல நெகட்டிவா காட்டுச்சான் தான் என் கேள்வியா இருக்கு. அதுல என்ன ஆடியன்ஸ் வியூவர்ஸ்ங்கிறத விட ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, அதுல 3 டீம் இருக்கு. பிளே ஆஃப்லயும் 3 டீம் இருக்கா, அதுல எவனா இருந்தாலும் எம்ஐ பார்த்து பயப்படுற டீம் தான் 3 பேருமே. எம்ஐ மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் வருதுன்னா ஓகே, பயப்படுற டீம் தான். அந்த 3 டீம்ல நீ எதுக்கு ஆர்சிபி மட்டும் போடுற, அதுதான் கொஸ்டின் அங்க. ப்ரோ ஆக்சுவலி நீங்க வந்து ஆர்சிபி மும்பை அதான் அவர் சொல்ற மாதிரி பிக் நேம்ஸ் ரைவல்ரி அப்படிதான் போடுவேன்னு நீங்க கெத்தா அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நீங்க அந்த மீம் அப்படின்ட்டீங்களா, அதனாலதான் அவருக்கு இதாயிடுச்சு நான் நினைக்கிறேன். மோட்டிவே இல்ல ப்ரோ, இருந்தாதான் நான் ஓப்பனா சொல்லிருப்பேன். நான் உண்மையிலே நீங்க சொல்றீங்களா அந்த ரைவல்ரி பெரிய டீம் அப்படிலாம் நான் மைண்ட்ல வச்சு போடவே கிடையாது. எனக்கு அந்த டெம்ப்ளேட்டை மேட்ச் பண்ணும், ஒரு ரீக்ரியேட் மாதிரி தான் ப்ரோ, பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி தான். இங்க வந்து நாசர் பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படியே தான் ப்ரோ இருந்தது விராட் கோலி அந்த ஃப்ரேமும். அதே மாதிரிதான் கீழேயும் ஃப்ரேம் இருந்தது. நான் அந்த ஃப்ரேம் மேட்சிங்காக தான் பண்ணேன். ஏன் அது இப்படி போச்சுன்னு எனக்கு புரியல. அதை அப்படியே விட்டுறலாம், எனக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது அதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன். நான் ஹேட்ரெட்லாம் அது கிரியேட் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் மீமே கிடையாது, ஒரு பிரைஸ் மீம் தான். அது ஏன் அப்படி போச்சுன்னு தெரியல, அதை அப்படியே விட்டுறலாம். இல்ல நான் 100% உங்களுக்கு அந்த விஷயத்துல சப்போர்ட் தான். நான் அது போஸ்டாவே போட்டிருந்தேன், எனக்கு அதுல எதுவும் தப்பா தெரியலன்னு. பட் நீங்க அந்த மீம் ஃப்ரேம் கிராப்னு சொன்னது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, அது ஆர்குமெண்ட்டுக்கு வந்ததே எதனாலனா நீ சொல்றல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் தப்பாயிருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல நீ என்ன நிறுத்திட்டடா. அது வந்து நீ ஒரு வீடியோ போட்டல, அதுல அந்த ஸ்கிரீன்ஷாட் இருந்தது, அதனாலதான் நான் எக்ஸ்பிளனேஷன் தூக்கிட்டு வந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எப்பயும் போல நான் மீம்ல சண்டை போடுற ஆளே கிடையாது. உங்க 2 பேருக்கும் தெரியும், நான் வந்து ரிப்ளை போஸ்ட் எல்லாம் போடவே மாட்டேன். அது அங்க போய் இப்போ எப்படின்னா நீ ஸ்பாட்ல போட்ட என்ன வந்து பர்சனலா அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. வேற வழியே இல்ல, நான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அப்படி நான் அது ஏன் போட்டேன்னா, நேத்து நம்ம பேசுனதுக்கும் அதுக்கும் சிங்க் ஆயிருச்சு. ஸோ அதனால 2ஐயும் தூக்கி இப்படி மேல போட்டு நான் போட்டேன்.
அந்த இடத்துல எனக்கும் அதே கொஸ்டின் தான். எல்லாரும் கேட்கற மாதிரி எனக்கும் அதே கொஸ்டின் தான். 3 டீம் உள்ள இருக்கும் பொழுது நீ இந்த ஒரு டீம் மட்டும் போட்டதுதான் எனக்கும் அஃபண்ட் ஆச்சு, பாக்குறவங்களுக்கும் அஃபண்ட் ஆச்சு. அதான் கேட்டாங்க. அதே ஸ்மித்தின் ப்ரோ போஸ்ட் போட்டிருந்த மாதிரி நான் அந்த ஆங்கிள் பார்க்கும்பொழுது நீ என்ன வந்து இதனாலதான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க பேச அங்க கட்டுறது அது வந்து சொல்றேன். அது என் பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. அது நான் அக்செப்ட், ஏன்னா நான் அப்படி யோசிக்கவே இல்லை. எனக்கு சுத்தமா ஒரு துளி கூட தாட் அந்த மாதிரி இல்லை. 2 பெரிய டீம் ரீச் வரணும் அப்படின்லாம் இல்லை. என்னை பொறுத்தவரையும் பிக்சர் குவாலிட்டியா இருக்கணும் அந்த மேட்ச், அதெல்லாம் அதை வச்சுதான் போட்டேன். பட் இப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிற, அது வந்து ஆர்சிபி எந்த விதத்துலயும் அஃபன் பண்ற மாதிரி இல்லை. பட் போட்ட அந்த இதுதான் வந்து 3 பேரையும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல வர. நெகட்டிவ் கிடையாது தானே, அதுதான் எனக்கு கன்ஃபார்ம். இனிமே நான் அது நெகட்டிவ்னு சொல்ல, அந்த கொஸ்டின் தான் 3 டீம் பிளே ஆஃப் இருக்கும்போது ஒரு டீம் மட்டும் போட்டிருக்கிய, அதை வந்து வேற மாதிரியாவது இதை மாத்தி போட்டிருக்கலாமே அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நான் மூவ் ஆன் பண்ணிடலாம். நாளைக்கு மேட்ச்சுக்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச் வந்து ஆர்சிபி vs SRH, ஒரு குரூசியலான மேட்ச். பிளே ஆஃப் கண்டென்ஷன் பொறுத்தவரை, அந்த டாப் 2 ஸ்பாட் பொறுத்தவரையும் ரொம்ப குரூசியலான மேட்ச். யார் ப்ரெடிக்ட் பண்றீங்க? நான் கண்டிப்பா நாளைக்கு SRH தான். எனக்கு வந்து ஆர்சிபி ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு சைடு இருக்கு. ஏன்னா குவாலிஃபயர் ஒன்னு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆஸ்பெக்ட்ல. பட் ஓகே, லெட் த பெட்டர் டீம் வின் டுமாரோ. பட் SRH மேல ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே எனக்கு உண்டு, ஒரு பேட் கமின்ஸ் அண்ட் டீம் மேல. சோ நாளைக்கு SRH ஆப்வியஸ். சரி, ஓகே, நான் சொல்லவே வேணாம். லாஸ்ட் 2-3 மேட்சஸா நான் சொல்லிட்டு வரதான். இங்க வந்து நீங்க திரும்பி எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு தேவை இப்போ ப்ரிடிக்ஷன்ல பாயிண்ட் டாப்ல இருக்கதான் வந்து அதுவும் 5 பாயிண்ட் லீடு. ஸோ கொஞ்சமாவது வெளியே தான் நான் ஆல்ரெடி தோத்துட்டேன் தான். பட் அட்லீஸ்ட் டஃப் கொடுத்து ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸாவது கம்மி பண்ணால. SRH தான் பேக் பண்றேன். நம்ம ஆர்சிபி தான் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறாங்க. எனக்கும் ஆர்சிபி மேட்ச் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ வந்து எப்போ புதுசா ஏதோ டிம் சைஃபர்ட்லாம் எடுத்திருக்காங்க, ஆனா பிளேயிங் லெவன்லாம் வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா பில்சால் தான் கண்டிப்பா ஆடுவாரு. ஸோ வந்து நாளைக்கு பார்ப்போம் ஹேசல்வுட் இல்லாம ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கடா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேசல்வுட் அப்டேட் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இதுல வந்து ஒரு பெரிய ஹோப்பே இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா மற்ற எல்லா பிளேஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க. பட் ஹேசல்வுட் மட்டும் சொல்லவே இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டா டீம் வந்து பிலீவ் பண்றாங்க ஹேசல்வுட் பிளே ஆஃப் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டு. அவருமே அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இது சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாம அந்த தாட் ப்ராசஸ்க்கே போல. ஸோ கண்டிப்பா ஹேசல்வுட் பிளே ஆஃப் வந்துருவாருன்ற மாதிரி தான் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, அதுதான் ஆன் தி ஹோல் வந்து என்ன, நான் வந்து ஆர்சிபி பேக் பண்றேன். நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப முக்கியமான மேட்ச் நாளைய பொறுத்தவரையும். ஸோ யா, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் தி வில்லியர்ஸ், வெல் பிரஜனன்ஸ் சத்யம்.